Dear viewers, welcome to Priyadarshini Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th standard social science geography unit 3ல இருக்கிற 4th detail question. First 3 detail questionsையும் தனித்தனி வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. இப்போ 4th question பார்க்கலாம். Question read பண்றேன். Examine the geographical conditions favorable for the cultivation of rice and wheat. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 162லையும் 163லையும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரைஸ் பற்றி பார்க்கலாம். ரைஸ் இஸ் an indigenous crop. இண்டிஜினஸ் கிராப்னா நம்ம உள்நாட்டிலேயே விளையிற கிராப். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. இந்தியா தான் வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் எதுனா சைனா. சைனாக்கு அடுத்து அதிக அளவில் ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியா தான். இட் இஸ் மெயின்லி எ ட்ராபிக்கல் கிராப். ட்ராபிக்கல் கிராப்னா ஹாட் கிளைமேட்டில் வளர்கிற கிராப். growing mainly with mean temperature of 24 degrees Celsius and annual rainfall of 150 centimeter. அதாவது இந்த ரைஸ் 24 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் ஆனுவல் ரெயின்ஃபால் 150 சென்டிமீட்டர் இருக்கிற இடத்துல தான் க்ரோ ஆகும். டீப் ஃபர்டைல் கிளேலி ஆர் லோமி சாயில்ஸ் ஆர் சூட்டட் வெல் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன். அதாவது நல்ல ஃபர்டைலான களிமண்ணில் தான் இந்த ரைஸ் கல்டிவேஷனுக்கு சூட்டபுளாக இருக்கும். இட் ஆல்சோ நீட்ஸ் abundant சப்ளை ஆஃப் சீப் லேபர். அப்புறம் இந்த ரைஸ் கல்டிவேஷனுக்கு நிறைய சீப் லேபரர்ஸும் தேவை. இப்போ வீட் கல்டிவேஷனுக்கு தேவையான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வீட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப்டர் ரைஸ். அதாவது நம்ம கண்ட்ரி இந்தியாவில் ரைஸுக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் கிராப் எதுனா வீட்டு தான். இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 22% ஆஃப் த டோட்டல் ஏரியா அண்ட் 34% ஆஃப் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இன் த கண்ட்ரி. அதாவது இந்தியாவில் டோட்டல் ஏரியாவில் 22% இந்த வீட் ப்ரொடக்ஷன் நடக்குது. அடுத்து இந்தியாவில் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸில் 34% வீட்டு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்து இது க்ரோ பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்னு பார்க்கலாம். இட் ரெக்வைர்ஸ் 10 to 15 டிகிரி செல்சியஸ் at the time of sowing and 20 to 25 degree Celsius at the time of ripening of grains. அதாவது வீட்டை விதைக்கிற டைமில் 10 to 15 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கணும். அதே வீட்டை முயற்சி ஆகும்போது 20 to 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கணும். இதோட இந்த கொஸ்டின் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.